தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த ஆகத்து மாதத்தின் தொடக்கத்திலிருந்து சென்னையின் முதன்மை சாலைகளின் பல பகுதிகளில் ஜீரோ இஸ் குட் என்று பதாகைகள் வைக்கப்பட்டு இருந்தன. இப்பதாகைகளை வைத்தது பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறையினர். இப்பதாகைகள் ஏன் வைக்கப்பட்டன என்று பார்ப்பதற்கு முன்பு சில தூய தமிழ் சொற்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஆக்சிடென்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன என்று கேட்டால் நாம் உடனடியாக சொல்வது விபத்து என்ற சொல்லை. இச்சொல் ஓர் அயற்சொல். விபத் என்ற சமற்கிருத சொல்லின் தமிழ் வடிவம். எதிர்பாராமல் நேர்வதால் இதனை நேர்ச்சி என்று தமிழ் படுத்தியுள்ளனர் நம் அவர்கள். ஜீரோ ஆக்சிடென்ட், அதாவது நேர்ச்சிகளே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் இப்பதாகைகளை வைத்துள்ளனர். இது ஒரு நல்ல முயற்சி. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நேர்ச்சிகளை குறைப்பதற்கான இந்த நடைமுறை உறுதியாக பலன் கொடுக்கும் என்று நம்புவோம். ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய குறை என்னவென்றால் முற்றிலுமாக தமிழ் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஜீரோ என்பது சைஃபர் என்ற அரபு சொல்லிலிருந்து வந்ததாக ஆங்கில அகரமுதலிகள் குறிப்பிடுகின்றன. ஜீரோ என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தூய தமிழ் சொற்களாக பின்வரும் சொற்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவையே சுழியம், சுழி, பாழ், வெற்றென், சுன், சுண்ணம், சூன். இவற்றில் சுழியம் என்ற சொல்லானது அண்மை காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சொல். பழந்தமிழ் சொல்லாக பாழ் என்ற சொல் குறிப்பிடப்படுகின்றது. இது பரிபாடலில் வருகின்ற ஒரு சொல்லாகும். பாழென, காலென, பாகென, ஒன்றென, இரண்டென, மூன்றென, நான்கென, ஐந்தென என்று அந்த பாடல் வரிகள் செல்கின்றன. திருமாலின் பெருமையை போற்றும் வகையில் இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளன. பாழ், வெற்றென் என்பவை வெறுமையை, ஒன்றும் இல்லாததை குறிக்கும் சொல்லாகும். சுழியம், சுழி, சுன், சுண்ணம், சூன் இச்சொற்கள் வளைதல் பொருளில் அந்த வட்டத்தை குறிப்பதற்கான சொல்லாக குறிக்கப்படுகின்றன. மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் அவர்கள் சுன், சுண்ணம், சூன் இச்சொற்களே பிராகிருதத்தில் சுண்ண என்றும் சமற்கிருதத்தில் சூன்ய என்றும் சென்றதாக நிறுவுகின்றார். ஜீரோ இஸ் குட் என்று பதாகைகளில் வைத்துள்ள இடங்களில் சுழியம் நன்று அல்லது சுழியம் நன்றே என்ற தமிழ் சொற்றொடரும் இடம் பெற்றிருப்பது கட்டாயம் அல்லவா? இச்சொற்றொடரை புறக்கணித்து ஆங்கிலத்தில் மட்டும் வைத்ததற்கு என்ன காரணம்? துறையின் முத்திரை அல்லது துறையின் சின்னம் கூட முற்றிலும் ஆங்கிலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிரேட்டர் சென்னை டிராபிக் போலீஸ் என்றும் GCTP என்ற அதன் சுருக்கெழுத்துமே குறிக்கப்பட்டுள்ளன. தமிழுடன் ஆங்கிலம் இருப்பதில் நமக்கு சிக்கல் இல்லை. ஆனால் முற்றிலுமாக தமிழ் புறக்கணிக்கப்பட்டு இருப்பது எப்படி சரியாகும்? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்போம். உலகில் முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ் என்று தன் ஆய்விலே நிறுவிய நம்முடைய தாத்தா தேவனேய பாவாணர் அந்த கருத்தை ஒட்டி உலகெங்கிலும் பல்வேறு மொழியியல் ஆய்வறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று பேர அறிஞர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனத்தவரெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்ட்வெல் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் தங்களுடைய ஆய்விலே நிறுவினார்கள். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த புரட்சியாளர், உலகத்தின் ஆகச் சிறந்த கல்வி மேதை அறிவாசான அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்கிறார். இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழ் பேரினம், தெற்காசிய பகுதி முழுக்க பரவி வாழ்ந்த தமிழ் பேரினம் காலடியில் ஒடுங்கி குறுக காரணம் என்ன? தன் மொழியை விட பிறமொழி சிறந்தது என்கிற தாழ்வு எண்ணம். அண்ணன் சொன்னது போல் மாந்த இனம் பேசிய முதல் மொழி தமிழ் என்பதை மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் அவர்கள் சான்றுகளுடன் நிறுவுகின்றார். அது மட்டுமின்றி அண்மையில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டின் அழைப்புதலில் முதல்வர் அவர்கள் உலகின் முதல் மொழி தமிழ் என்று குறிப்பிடுகின்றார். மாந்த இனம் பேசிய முதல் மொழியாம் தமிழ் மொழியை
தொடர்ந்து அரசு துறைகள் புறக்கணிப்பது சரியா? நன்றி, வணக்கம்.